ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு சேனல் நம்ம பார்க்க போகிறது, இந்த வெயிலுக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான குழுவான ஒரு அரைக்கீரை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா குழம்பு ரெசிபிஸும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் ஒரு அரை கப்பு அளவுக்கு துவரம்பருப்பை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கர்ல ஆட் பண்ணிட்டு அது கூடவே ஒரு வெங்காயத்தை 1 பாதமா கட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 1 பாதமா கட் பண்ணியிருந்தா போதும், ரொம்பலாம் பொடியா கட் பண்ண வேண்டாம். இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டை தோல் இல்லாம ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு 3 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு அரைக்கீரை கட்டு அப்படியே முழுசா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்ரெடி நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் போட போகிறோம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் போட்டுருங்க. பருப்பு நல்லா சூப்பராக மேஷ் ஆகி வந்துடும். இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க நல்லா சூப்பராக நம்மளுக்கு மேஷ் ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம கொஞ்சமாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை மத்து இருந்தாலும் மத்து வச்சு பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக கீரை மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கீரை திக்னஸ் பார்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். சப்போஸ் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும்னா நம்ம கீரை இப்போ வடிகட்டணும்ல, அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி மேஷ் பண்ணும்போது உப்பு சேர்த்து மேஷ் பண்ணிக்கோங்க. அது வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. உப்பு சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குங்க. தோலோட நல்லா வாசனை கமகமன்னு நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு 3 காஞ்சி மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச கீரையில் இதை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான அரைக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.